தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறவங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவ சித்தத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் என்கிற தலைப்பில் இந்த கர்த்தருடைய நாளிலும் நாம் தேவனுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. அழைக்கப்பட்டதும் தெரிந்து கொள்ளப்பட்டதும் கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே விலைக்கிரயமாய் கொள்ளப்பட்டதுமாய் இருக்கிறதான கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபையை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு காரியம், நீங்கள் தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்த அந்த சித்தத்தை நிறைவேற்றாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் பரலோக ராஜ்யத்தை சுதந்தரிக்க போவதும் இல்லை. உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதான கைகளினால் கட்டப்படாத என்னுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமே ஆனால், அந்த ராஜ்யம் உங்களுக்கு சொந்தமாக வேண்டுமே ஆனால், உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த வாழ்நாள் காலத்திலே என்னுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது நம்ம மேல இருக்கிற தேவ சித்தம் என்ன? நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொன்னார். இரண்டாவதாக எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொன்னார். மூன்றாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு, அது தேவனுடைய சித்தம், அப்படி என்று சொல்லி போதித்தார். நான்காவதாக தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் என்று சொல்லி நமக்கு போதித்தார். ஐந்தாவதாக தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்வது, மற்றவர்களுக்கு நன்மை செய்வது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு போதித்தார். இன்றைக்கு ஆறாவதாக ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். நீங்க அறிவியினர்களாக முட்டாள்களாக இருந்து விடாதபடி, இது கடைசி காலமாக இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு விலைக்கிரயமாய் கொள்ளப்பட்டிருக்கிறதான நீங்கள், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் வாழ்ந்ததை போல, என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டும் அல்லது உங்களுடைய மரணம் மட்டும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி மட்டும் நீங்கள் வாழுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். தேவனுடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்தும் அந்த சித்தத்தை நிறைவேற்றாமல் வாழ்ந்தோமே ஆனால், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, நாம் பரலோகத்தை இழந்து விடுவோம். அப்ப தேவ சித்தத்தை உணர்ந்து கொண்ட ஒரு மனுஷன், மனுஷி, ஒரு குடும்பம், ஒரு சபை தேவனுடைய சித்தத்தை உதாசீனப்படுத்தி வாழுகிறவர்களாயிருந்தால், அதை உடைத்து போடுகிறவர்களாயிருந்தால் நன்றாய் கவனிக்க வேண்டும், அவர்கள் பரலோகத்தை இழந்து போவார்கள். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார், நம்மேல் அன்பாய் இருக்கிறார். ஆகையினாலே நானும் நீங்களும் பரலோகத்தை இழந்து விடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்மோடு கூட மறுபடியும் தன்னுடைய சித்தத்தை குறித்து தெளிவுபடுத்தி பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மில் அநேக பேருக்கு என்ன, எவ்வளவுதான் கர்த்தர் தம்முடைய சித்தத்தை குறித்து நமக்கு திட்டமாய் பேசினாலும் மறுபடியும் மறுபடியும் ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருப்போமே தவிர, ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தினாரே அந்த சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு மனதற்றவர்களாய் மாறிவிடுவோம். ஆண்டவருக்கு ஒரு பழக்கம் உண்டு. ஒரு காரியத்தை உன்னிடத்திலே சொல்லிவிட்டாரே ஆனால் அதற்கு நீ எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கீழ்ப்படுகிறாயோ அதற்கு பின்புதான் அடுத்த காரியத்தை கர்த்தர் சொல்லுவார். உதாரணத்திற்கு வேதத்திலிருந்து நான் ஒரு காரியத்தை சொல்லட்டும். சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசியை பார்த்து, சவுல் தேவனுக்கு பிரியமில்லாதவனாய் மாறி அந்த ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணின நிமித்தம் அவருடைய இருதயத்திற்கு மனஸ்தாபமாயிருந்தபடியினாலே சாமுவேலை பார்த்து சொல்கிறார், நீ ஈசாயின் வீட்டிற்கு போய் அங்கே எனக்கு ஒருவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு.
இவன் கேட்கிறான், சவுல் பார்த்தா என்ன கொன்றுவானே, ஆண்டவரே டெக்னிக்கு சொல்லி கொடுக்கிறாரு, ஒரு காளையை பிடிச்சுக்கிட்டு போ, நான் பலி செலுத்த போறேன்னு சொல்லாம உன்னை ஒன்னும் செய்ய மாட்டான். இப்ப சாமுவேல் ஈசாயினுடைய ஊருக்கு வருகிறார், ஈசாயினுடைய வீட்டுக்குள்ள போறாரு. ஆனா சாமுவேலுக்கு தெரியாது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் கர்த்தர் சொல்றார். ஒவ்வொரு காரியமாக தான் சாமுவேலுக்கு என்ன பண்றாரு, இங்க இருந்தே மொத்தமா இப்படி போ அங்க போ. அவனுடைய கடைசி குமாரனுக்கு பேரு தாவீது, அவன் வீட்டுல இருக்க மாட்டான், ஆடுகளை மேய்க்க போயிருப்பான். ஈசாய் மற்ற 7 குமாரரை உனக்கு முன்னால கொண்டு விடுவான், நீ தப்பு பண்ணிடக்கூடாது. அந்த 8ஆம் குமாரனாகிய தாவீதை மட்டும்தான் நீ அபிஷேகம் பண்ணணும்னு கர்த்தர் இங்கிருந்து சொல்லி அனுப்பவில்லை. மாறாக ஒவ்வொரு காரியமாக ஒன்றை செய்து முடித்தவுடனே அடுத்த காரியத்தை, இன்னொரு காரியத்தை செய்து முடித்தவுடனே அடுத்த காரியத்தை குறித்த திட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். இதுதான் தேவன். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அநேக வேளையிலே இடைப்படாமல் போவதற்கு காரணம் நீங்களும் நானும் தான். தேவன் சொல்லுகிற அநேக காரியங்களுக்கு கீழ்ப்படிவதற்கு மனதற்றவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறபடியினாலே, அநேக காரியங்களை உதாசீனப்படுத்தி விடுகிறபடியினாலே மறுபடியும் மறுபடியும் போய் கர்த்தாவே சொல்லும், உம்முடைய சித்தம் என்ன, நான் என்ன சொல்லணும்னு கேட்ட நிறைய வேளையில கர்த்தர் மௌனமாகி போகிறார். கர்த்தருக்கு தெரியும், இதுக்கு மேல நான் எவ்வளவு சொன்னாலும் இதுவரைக்கும் நீ செய்யாதது போல இன்னும் செய்ய மாட்டேன். ஆகையினாலே அவர் சொல்லுவதை நிறுத்திக் கொள்கிறார். அவர் சொல்லுவதை நிறுத்தினவுடனே மறுபடியும் நம்ம போராட ஆரம்பிக்கிறோம். அல்லேலூயா. சரி, இவ்வளவு போராடுறானே, இவ்வளவு போராடுறாளே, கொஞ்சம் சொல்லுவோம்னு ஏதாவது ஒண்ணு சொல்லியாச்சுன்னா அதுல நமக்கு லாபம் இருந்துச்சுன்னா செய்வோம். மறுபடியும் மறுபடியும் தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தன்னுடைய தயவுள்ள சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துகிறதான வேளையில நீங்கள் அதை செய்து நிறைவேற்றுவதற்கு உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அப்ப கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். உணர்ந்து கொள்ளாத மதியற்றவர்களாய் நீங்கள் இருந்து விடக்கூடாது. நீங்கள் மதியற்றவர்களாய் இருந்து விட்டீர்களே ஆனால் பரலோகத்தை இழந்து போவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப 5 காரியங்களை நம்ம தியானிச்சோம். இந்த சித்தம் என்றால் அதுக்கு முன்னால பல தலைப்பில பல கோணங்களிலே நாம் தியானித்து விட்டோம். கடைசியாய் தியானித்துக் கொண்டிருக்கிறது அவருடைய சித்தம் என்ன. 5 காரியங்களை நம்ம தியானிச்சோம். இப்ப இந்த 5 காரியங்களையும் வரிசைப்படுத்தி நீ பரிசுத்தம் உள்ளவனாக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தத்திற்கென்று மட்டும் அர்ப்பணித்திருக்கிறோம்? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். எத்தனை பேர் மற்றவர்களுக்காக ஆத்தும பாரத்தோடு கூட திறப்பிலே நின்று நீ அறிந்திருக்கிற இந்த இயேசுவை ஈன்று கொடுப்பதற்கு உன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாய்? ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை அறிகிற அறிவினாலே நிரம்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னாரே, நம்மில் எத்தனை பேர் அந்த சத்தியத்தை அறிகிற அறிவுக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த சத்தியம் நமக்கு கற்றுத்தருகிறதான அந்த போதனைகளை இருதயத்திலே பதித்து அதன்படி வாழுவதற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோம்? எல்லாவற்றிற்காகவும் நீ ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், அது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. நம்ம எத்தனை பேர் எல்லாவற்றிற்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கிறோம்? யோபுவை போல சூழ்நிலைகளை பாராதபடி, தேவன் தந்தாலும் தராவிட்டாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், நஷ்டமானாலும் லாபமானாலும், மரணமானாலும் ஜீவனானாலும் எல்லாவற்றுக்காகவும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்லி அவருடைய சித்தத்தை எத்தனை பேர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம்? கடைசியாக நன்மை செய்வது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி பார்த்தோம். நம்ம எத்தனை பேர் நன்மை செய்வதற்கென்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறோம்? அர்ப்பணித்த நீங்கள் இந்த நாட்களிலே யாருக்கு என்ன நன்மை செய்தீர்கள்? பகைஞருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னார். உனக்கு போதிக்கிறதான தேவ ஊழியக்காரனுக்கு நன்மை செய்ய வேண்டும், சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். நம்ம எத்தனை பேர் அந்த தேவ சித்தத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தோம்? தேவன் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார், தேவன் போதித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நம்ம தான் செவிட்டு விரியனை போல இருந்து கொண்டிருக்கிறோம். அதை கேட்கிற நம்ம இருதயத்தில் பதித்து அவருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொண்ட காரியங்களிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு மனதற்றவர்களாய் மாறிவிட்டோம். நம்ம பொறுத்த வரைக்கும் தேவ சித்தம் என்றால் என்ன? என்னுடைய நினைவுகளுக்கும் விருப்பத்திற்கும் உட்பட்டு இருக்கிறதுனா தேவ சித்தம். சூழ்நிலைகளை பார்த்தே தேவ சித்தங்களை உடைத்து போடுகிறோம்.
சுய சித்தத்தை நிறைவேற்றுகிறதான நானும் நீங்களும் தேவ சித்தம் இன்னதென்று தேவன் வெளிப்படுத்துகிறதான வேளையிலே தடுமாற்றம் அடைந்து விடுகிறோம். நம்முடைய தடுமாற்றங்கள் தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி வாழ்வதற்கு நம்மை மனதற்றவர்களாய் மாற்றுகிறது. தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறது மட்டும் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய கடினமாய் தோன்றுகிறதே தவிர மற்றவர்களுடைய விருப்பங்களையோ நம்முடைய சுய விருப்பங்களையோ நம்முடைய எதிராளியாகிய சாத்தானுடைய விருப்பத்தையோ நிறைவேற்றி வாழ்வது நமக்கு கடினமாய் சவாலாய் தெரியவில்லை. நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி வாழ்ந்தாரே, அவர் ஜீவனை கொடுத்தது கூட தேவ சித்தத்தின்படி. தன்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தின்படிதான் தன்னுடைய ஜீவனை கல்வாரி சிலுவையிலே கொடுத்தார். அப்படி கடைசியிலே தன்னுடைய மரண நிமிடம் வரையிலும் தேவ சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி வாழ்ந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மையும் அதுக்கு தான் சொல்றாரு, தேவ சித்தத்தை உணர்ந்ததை செயல்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்க கேட்கிற கேள்விக்காரர்களாய் அல்ல. தேவன் உங்களை அதற்கு அழைக்கவில்லை. வருட கணக்காக இருக்கிற இடத்திலே இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. நீங்கள் கேட்டிருக்கிற காரியங்களிலே செயல்படும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உனக்கு ஊழியத்துக்கு அழைப்பாது தேவ சித்தமா? புறப்பட்டு போ. தேவன் உன்னை எங்கே அனுப்புகிறாரோ, எங்கே வைக்கிறாரோ, எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பையும் நோக்கத்தையும் நிறைவேற்று. தேவன் உன்னை எதற்காக அழைத்திருக்கிறார்? தேவனுடைய சித்தம் என்ன? வாரா வாரம் வந்து தேவனுடைய சமூகத்தில் கையை கொட்டி பாடிக்கிட்டு போறது தேவனுடைய சித்தமா? நீ வசனத்தின்படி வாழுகிறாயா? தேவ சப்தத்திற்கு எந்த அளவிற்கு உன்னுடைய செவிகளை சாய்த்திருக்கிறாய்? எந்த அளவிற்கு தேவனுடைய சத்தம் உன்னுடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது? செய்திருக்குமே, ஆனால் நம்ம எப்பவோ மாறி இருப்போம். ஆமே, அல்லேலூயா. வார்த்தைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை, கேட்கிறதோட சரி. கர்த்தர் என்னோடு கூட என்ன பேசினார்? என்னை குறித்தல்லவா பேசினார்? என்னுடைய அந்தரங்கத்தை குறித்தல்லவா பேசினார்? என்மேல் இருக்கிற அவருடைய திட்டத்தை குறித்தும் சித்தத்தை குறித்தும் அல்லவா பேசினார். நான் எதை நிறைவேற்றுவதற்கு என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறேன். நீங்கள் தேவ சித்தத்தை தாமதப்படுத்த ஒருவேளை மோசேயை கொல்ல பார்த்ததை போல கர்த்தர் உங்களை கொல்ல பார்க்கலாம். தேவனுடைய காரியத்தின் தீவிரத்தை புரியாத மோசே அழைக்கப்பட்ட போதும் பொறுப்பு கொடுக்கப்பட்ட போதும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுடைய காரியத்தை தாமதப்படுத்தி கொண்டிருக்கிறான். வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனை வழியிலே கொல்ல பார்த்தார். ராஜாவின் காரியம் தீவிரமாயிருக்கிறது. தீவிரித்து செய்ய வேண்டியதை தீவிரித்து செய்ய வேண்டும். பொறுமையாய் செய்ய வேண்டியதை பொறுமையாய் செய்ய வேண்டும். எப்படி கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரோ அப்படி செய்ய வேண்டும். சில இடங்களிலே வேதம் வேகமாக ஓட சொல்கிறது, சில இடங்களிலே பொறுமையாய் ஓட செய்கிறது. வேகமாக ஓட வேண்டிய காரியத்திலே வேகமாய் ஓட வேண்டும், தீவிரித்து. பொறுமையாய் ஓட வேண்டிய வேளையில பாதைகளின் சூழ்நிலைகளை அறிந்து, காரியத்தின் தன்மையை அறிந்து பொறுமையாய் ஓட வேண்டும். பவுல் சொன்னதை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் கூட நான் யோசனை பண்ணாமல் அந்த பரம தரிசனத்திற்கு கீழ்ப்படிந்தேன் என்று பவுல் சொல்கிறாரு. கர்த்தர் பேசின உடனே கீழ்ப்படுகிறது தான் அனுபவம். எரேமியா சொல்றாரு, அவருடைய வார்த்தை கிடைச்ச உடனே உட்கொண்டு அது என்னுடைய எலும்புகளிலே அக்னியாய் பற்றி எரிகிறது. நீங்கள் அந்த வார்த்தைக்கு உங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்தும் போதுதான் ஆகாயத்து பறவையாகிய சாத்தான் அதை எடுத்து சொல்கிறான். கர்த்தருடைய வார்த்தை என்பது நீங்கள் நினைக்கிறபடி எப்பொழுதும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை கண்ணின் மணியை போல பாதுகாப்பேன், உனக்கு 2 மாடி வீடை தருவேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உனக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு காரை தருவேன், உன்னுடைய பையனுக்கு பெரிய டாக்டர் பொண்ணை தருவேங்கிறதல்ல தேவன் பேசி கொண்டிருக்கிறது எப்பொழுதும். அப்படி பேசுகிற தேவனை நான் அதிகமாய் பார்த்ததில்லை. அவர் கொடுப்பேன் என்கிற ஒன்றுக்குள்ளாய் ஒரு கற்பனை ஒன்று இருக்கும். அங்கே ஒரு தேவ திட்டம் வெளிப்படும். ஆபிரகாமை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரே, ஆனால் அங்கே ஒரு தேவ திட்டத்தை வைத்திருந்தார். ஆபிரகாம் இன்றைக்கும் பேசப்படுகிறாரே, ஆனால் அவர் தேவ சித்தத்தை நிறைவேற்றி வாழ்ந்தார். ஒரே ஒரு இடத்துல தேவ சித்தத்திலே தடுமாறினார், ஆகாருடைய காரியத்திலே. அதற்கேற்ற பலனையும் அடைந்தார். அந்த தேவ சித்தத்தின் தடுமாற்றம் இன்றைக்கு வரைக்கும் இந்த தேசத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஆபிரகாம் அந்த இடத்திலே தேவ சித்தத்திலே தடுமாறாமல் உடைத்து போடாமல் இருந்திருப்பாரே, ஆனால் இன்னைக்கு இந்த தேசத்தை மிகுந்த வேதனைக்குள்ளாக்குகிற ஒரு ஜாதி இந்த தேசத்திலே இல்லாமல் இருந்திருக்கும். இன்றைக்கு நான் உங்கள் நடுவில் 6வது காரியத்தை சொல்லி
3 காரியங்களை சொல்ல வேண்டும் என்று நான் சொல்கிறேன். வாழ்க்கையில் நீங்க விரும்பாத ஒரு பகுதிக்கு நான் உங்களை அழைத்து சொல்ல போகிறேன். மரணம். இன்னைக்கு இங்க இருக்கிற நிறைய பேருக்கு அது ஒண்ணுதான் பிடிக்காது. ஆனால் நீ மரிக்க வேண்டியதும் தேவ சித்தம். மரணத்தை பார்த்து தேவ பிள்ளைகள் பயப்படவும் கூடாது. அதுக்காக உடனே மரிச்சிருன்னெல்லாம் நான் சொல்லல. இந்த 6வது காரியத்தை 3 பகுதியாக பிரித்து 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். அப்ப 6வது காரியம் என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 38 முதல் 40 வரையிலான வசனங்களை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில நம்மேல் இருக்கிற பிதாவினுடைய சித்தம் என்ன என்பதை குறித்து ஆண்டவராகிய இயேசு அங்கே சொல்கிறார். வாசிக்கலாம். என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். இயேசு முதல்ல நான் எதுக்கு வானத்திலிருந்து இறங்கி வந்தேங்கிறத அங்க வெளிப்படுத்துகிறார். நான் இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்றேன். உன்னை ரட்சித்தது உன்னுடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கல்ல, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றி வாழ்வதற்கு. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு சொல்றார், நான் எதுக்கு தெரியுமா வானத்திலிருந்து இறங்கி வந்த? என்னுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கையை முடிப்பதற்கு அல்ல, என்னை அனுப்பின பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றி வாழ்வதற்கு நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல், நல்லா கவனிங்க, அவர் தம்முடைய திட்டத்தை குறித்து எனக்கு சொன்னாரு. அந்த ஒரு திட்டத்தை கூட நான் உதாசீனப்படுத்தாமல், அதுல அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல், கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாயிருக்கிறது. குமாரனை கண்டு அவரிடத்தில் ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை வைத்து அந்த விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினவருடைய சித்தமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப 6வது தேவனுடைய சித்தம் என்ன? தேவ சபையாகி அல்லது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே விலைக்கிரயமாய் கொள்ளப்பட்டு அவருடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்டதான சபையாகிய பாளையத்திற்குள்ளாய் உன்னை மனவாட்டியாக உருவாக்கும்படி தம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறாரே, அவருடைய சித்தம் என்ன? வேதம் சொல்கிறது, கடைசி நாளில் நீங்கள் எழுப்பப்படுவது. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு காரியம் மரணம் அல்லது கிறிஸ்துவினுடைய வருகை. இந்த 2 காரியத்தை பார்க்கலும் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை ஆனால் நீங்கள் விலைக்கிரயமாய் கொள்ளப்பட்டிருக்கிற அடிமைகள். அவர் உங்களை தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்திருக்கிறார் விலைக்கிரயமாக. உங்களுக்காக அவர் இரத்தத்தை சிந்தி உங்களை மீட்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு எஜமானன் உண்டு. அவருடைய விருப்பத்தை மட்டும்தான் நீங்கள் நிறைவேற்றி வாழ வேண்டும். அதுதான் சபை. புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஆரம்பம் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. போக போகதான் தடுமாற்றம் நிறைந்து சபை உலகத்தோடு கூட கலந்து தேவ சித்தத்தை உடைத்து போட்டது. ஒரு காலத்தில் சபை உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டதா இருந்தது. ஆனால் தேவ சித்தம் தடுமாற்றம் அடைந்த போது உலகம் சபைக்குள்ளாய் வர ஆரம்பித்தது. தேவ சித்தம் உடைத்து போடப்பட்ட போது தேவ தரிசனத்தை இழந்த சபை தான் எதற்காக விலைக்கிரயமாய் கொல்லப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போன சபை, தான் மனவாட்டி என்கிறதான உயர்ந்த மேன்மைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை மறந்து போன சபை உலகத்தை சபைக்குள்ளே தனக்குள்ளே அனுமதித்தது. சத்தியம் தள்ளுபடி ஆயிற்று. அவன் மனசும் மாமிசமும் விரும்புகிற வழியிலே நடந்தான். கர்த்தரை ஆராதிக்கிறவன் தான் கற்பனையை கை கொள்ளவில்லை. கர்த்தரை ஆராதிக்கிறவன் தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை. கர்த்தரை ஆராதித்தார்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் அல்ல, தங்களுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாய். புதிய ஏற்பாட்டு சபையின் ஆரம்பத்தை நீங்க பார்க்கணும்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் எடுத்து கீழே பகுதியில் நீங்க வாசிச்சீங்கன்னா அவர்கள் பரலோக வாழ்க்கைக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருந்தபடியினாலே தேவ சித்தம் தங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று நினைத்தபடியினாலே தங்களுடையவர்களை பட்டயத்திற்கும் இரையாக ஒப்பு கொடுப்பதற்கு துணிந்திருந்தார்கள். அவர்களுக்குள்ளால ஒரு எண்ணம் உண்டு,
இது தேவ சித்தமே ஆனால் நடக்கட்டும், அதை நான் திரும்ப பெற்றுக்கொள்வேன் மகிமையிலே. தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும், நீ வாழ்றதில்ல வாழ்க்கை, நாம் வேறு விதமாய் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். அதனாலதான் மறுபடியும் இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் சபையின் நடுவிலே கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறார். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன, எதிர்பார்ப்பு என்ன? நீ மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும், பிழைத்தாலும் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்க வேண்டும். நீ மரித்தால் என்னால் நீ கடைசி நாளிலே எழுப்பப்பட வேண்டும். நீ தேவ சித்தம் செய்து மரித்தாலும் எழுப்பப்படுவாய், நீ தேவ சித்தம் செய்யாம மரித்தாலும் எழுப்பப்படுவாய். ஆனா ரெண்டுக்கும் ரெண்டு நேரம் குறிக்கப்பட்டிருக்கிறது. தேவ சித்தம் செய்து மரிக்கிறவன் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவனாயிருக்கிறபடியினாலே, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவளாயிருக்கிறபடியினாலே அவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவார்கள். தேவ சித்தம் செய்யாமல் மரிக்கிறவர்கள் தேவ சித்தத்தை உடைத்துவிட்டு உதாசீனப்படுத்தி வாழுகிறவர்களாயிருக்கிறபடியினாலே அவர்கள் நியாய தீர்ப்புக்கென்று உயிரோடு கூட எழுப்பப்படுவார்கள். இப்ப நீ எப்ப எழுப்பப்பட போகிற? நீ ஒருவேளை மரித்தால், மரியாமல் உயிரோட இருந்தேன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ மறுரூபமாகணும். ஒன்றெங்கில் மரித்து போ கிறிஸ்துவுக்குள், அல்லது கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மறுரூபமாவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக்கொள். நீ பிழைத்திருப்பதும் உன்னுடைய கரத்துல இல்லை, நீ மரிப்பதும் உன்னுடைய கரத்துல இல்லை. நான் ஒரு தினம் பார்த்து, ஆண்டவரே இவனுடைய காரியம் என்னன்னு கேட்ட, நான் வரும் வரையிலும் அவன் உயிரோடு இருப்பது எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, பேசாம வாய மூடிட்டு நீ வா. யோவானை பார்த்து இன்னொரு சீசன் கேட்கிற, ஆண்டவரே இவனுடைய காரியம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, நான் வரும் வரையிலும் இவன் உயிரோடு இருப்பது என்னுடைய சித்தமானால் உனக்கு என்ன. உன்னை உயிரோட வைக்கிறதும் மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிறதும் கர்த்தருடைய சித்தம். அவர் உன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்திருப்பாரே ஆனால், அதுதான் சித்தமே ஆனால், நான் இப்படியாக சொல்கிறேன், அதிலிருந்து விடுபடுவதற்கு சம்மதியாதே. அதுதான் தேவனுடைய பிள்ளை. அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு சம்மதியாதே. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அப்படிதான் எழுதப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவர்கள் சம்மதியாமல். இது தேவனுடைய சித்தமே ஆனால், இயேசு சொன்னதை போல இந்த பாத்திரத்திலே நான் பானம் பண்ணுவது கர்த்தருடைய சித்தமே ஆனால் அப்படியே ஆகட்டும். அந்த காரியத்திலும் என்னுடைய சித்தம் அல்ல, என்னை மீட்டவருடைய சித்தம் தான் நிறைவேறணும். நான் உயிரோடு இருப்பது தேவனுடைய சித்தமே ஆனால், அவருடைய வருகை மட்டும் அவர் என்னை இந்த பூமியில உயிரோடு கூட வைப்பதற்கு அவர் விரும்பினாரே ஆனால், நீ சாவதற்கு எத்தனைப்படாதே, அவர் வைக்கும் வரையிலும் பிழைத்திரு. அப்ப எழுப்புவேன் என்பது யாரை குறிக்கிறது? மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புவதை குறிக்கிறது. அல்லேலூயா. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. பூமியின் யாரை எழுப்புவார்னு பார்த்துக்குங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும், அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும், சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். யாரை எழுப்புவது தேவனுடைய சித்தம்? இது ரெண்டு கூட்டமும் ரெண்டு நேரத்தில் எழுப்பப்படும். அதை குறித்து நான் இப்ப சொல்லல. அப்ப இந்த நித்திய ஜீவனுக்கு என்று நியமிக்கப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. இவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள். அப்ப இவர்களை பூமியின் தூளில் இருந்து, நான் அடிக்கடி இதுக்கு முன்னாலே சொல்லி இருக்கிறேன், எவ்வளவு ஆழமா குழிய தோண்டி கீழே இருந்தே காங்கிரீட் போட்டு நல்ல கல்லை வச்சு கட்டி நிறைய சிமெண்ட் எல்லாம் போட்டு விலை உயர்ந்த ஸ்லாப்பை போட்டு மூடி ஈட்டி பட்டியிலையோ சந்தன பட்டியிலையோ தேக்கு பட்டியிலையோ உள்ளால வச்சு மேலே எவ்வளவு நல்ல பளிங்கு கற்களை வைத்தாலும் அந்த கல்லறை ஒரு நாள் திறக்கப்படும். அந்த கல்லறை ஆகிய பூமியின் தூளிலே தூங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை கர்த்தர் எழுப்புவார். அது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த போது பழைய ஏற்பாட்டிலே ஒரு கூட்டம் உயிரோடு கூட எழும்பினது. மரித்த பரிசுத்தவான்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், மனசாட்சியின் யுகத்திலே வாழ்ந்தவர்கள், நியாயப்பிரமாண காலத்திலே வாழ்ந்தவர்கள் உயிரோடு கூட எழும்பினார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு சாட்சி கொடுக்கிறது. 10:27ஆம் அதிகாரத்தில் அதை நீங்கள் வாசிக்கலாம். அப்ப தேவனுடைய சித்தம் என்ன? நான் மரித்தாலும் என்னை உயிரோடு கூட எழுப்புவது. அவர் எழுப்புவதற்கு நான் தகுதி உள்ளவனாய் மாறி இருக்க வேண்டும். அந்த முதலாம் உயிர்த்தெழுதலிலே உயிரோடு கூட எழும்புவதற்கு, நான் இப்படியாக சொல்றேன், உயிரோடு இருக்கிறவனை பார்க்கணும் மரித்தவன் பாக்கியவான். ஏன் தெரியுமா?
இவன் மறுரூபம் ஆவறதுக்கு முன்னால அவன் இயேசுவை தரிசித்து விடுவான். உயிரோடு இருக்கிறவனை வரவேற்கிறதுக்கே அவனும் சேர்ந்து வர்றான். அப்ப பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிற பரிசுத்தவான்களை நித்திய ஜீவனுக்கென்று முதலாம் உயிர்த்தெழுதலிலே கர்த்தர் உயிரோடு கூட எழுப்புவார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர், அந்த யாருக்குள்ளால மரித்தவங்க? கிறிஸ்துவுக்குள்ளால மரித்தவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படும். அந்த நாமும் யாரு? மரணத்தை அடையாமல் ருசி பார்க்காமல் உயிரோடு கூட கிறிஸ்துவின் வருகை மட்டும் இருக்கிறவர்கள் மறுரூபமாவார்கள். இவர்களோ உயிரோடு கூட எழும்புவார்கள். அப்ப யாரை கர்த்தர் எழுப்புவார்? நான் இப்படியாக சொல்கிறேன். முதலாவது எழுப்பப்பட போகிற கூட்டம், நித்திய ஜீவனுக்கென்று எழும்ப போகிற கூட்டத்தினுடைய பெயர் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரையிலான வசனங்களை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. நித்திரை என்பது மரித்தவர்களை குறிக்கிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு வீதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் எழுப்பப்படுவார்கள். வேதம் சொல்கிறது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடும் வரும்போது முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு கூட எழும்புவார்கள். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்கிறது, அதனாலதான் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் யாராயிருக்கிறார்கள்? ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், அது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கிறிஸ்துவனுக்காக மரித்து உயிர்த்திருக்கிறபடியினாலே கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் எழுப்பப்படுவது தேவனுடைய சித்தம். அப்ப இந்த கர்த்தருக்குள் அல்லது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறது என்றால் என்ன? அந்த கிறிஸ்துவுக்குள்ளாலே எப்ப ஆவறோம்? வாசிக்கலாம். கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. அப்ப எப்ப நம்ம கிறிஸ்துவுக்குள்ளால ஆகிறோம்னா, கிறிஸ்துவுக்குள் பாவங்கள் போக்க கழுதப்படுதலாகிய ஞானஸ்நானத்தை பெறும்போது கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே கிறிஸ்துவுக்குள் ஆகிறோம். உன்னை முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் உள்ளாளவளாய் மாற்றுகிறது எது தெரியுமா? பாவங்கள் போக்க கழுவப்படுதலாகிய ஞான ஸ்நானம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, ஞான ஸ்நானத்தை எடுக்காதவன் தனக்கு கேடுண்டாக்கி கொள்கிறான். நீயும் கிறிஸ்துவும் சொந்தமாகணும்னாலே அவர் உனக்கு வைத்திருக்கிற தேவ நீதியாகிய ஞான ஸ்நானம் என்கிற உடன்படிக்கையை நீ அனுசரித்துக் கொள்ள வேண்டுமாமே. அந்த ஞான ஸ்நானம் தான் முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளானவனாய் உள்ளானவளாய் உன்னை மாற்றுகிறது. ஞான ஸ்நானம் எப்ப எடுக்கிறியோ அப்பவே கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறாய். நீ கிறிஸ்துவுக்குள்ளால மாறிடுற. இதைதான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல நீங்க வாசிக்கிறதான வேளையில இப்படி இருக்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. அப்ப கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை முதலாவது தேவன் எழுந்திருக்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது தேவனுடைய சித்தம். அந்த சித்தத்தை மீறி யாரும் செயல்பட முடியாது. அப்ப எப்ப ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாகிறான்? ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கையை நிறைவேற்றும் போது அவன் கிறிஸ்துவை தரித்துக் கொள்கிறான். அதனாலதான் அடுத்த வசனம் சொல்கிறது, இப்படி இருக்க அவன் கிறிஸ்துவை தரித்து கொண்டவனாய் இருக்கிறபடியினாலே புது சிருஷ்டியாய் மாறிவிட்டான். பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் வெளிப்படக்கூடாது. பழைய ஜென்ம சுபாவங்கள் வெளிப்படக்கூடாது. அவன் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால, ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு முன்னால, கிறிஸ்துவை தரித்துக் கொள்வதற்கு முன்னால இருந்த சுபாவம் இனி வெளிப்படக்கூடாது. இதைதான் மத்தேயு 3:8 வாசிக்கிறோம், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்று. புதிதாக்கப்பட்ட ஒரு அனுபவம். கிறிஸ்துவுக்குள்ளால வாழ்றான்னா நீ கிறிஸ்துவை தரிச்சிருக்கிறியா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு ஒரே காரியத்துல புரிஞ்சு கொள்ளலாம். உன்னுடைய பழைய சுபாவங்கள் உன்னை விட்டு நீங்கலைன்னா நீ போலியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்.
ஜென்ம சுபாவம் என்கிற ஒன்றை நீ விட்டு விடாமல் இருக்கிறாய். ஆவிக்குரிய சுபாவத்தினாலே ஜென்ம சுபாவத்தை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நீ மேற்கொண்டிருக்க வேண்டும். அவரை நீ தரித்திருப்பது உண்மையானால் அவருடைய சுபாவங்கள் அல்லவா உன்னிடத்திலிருந்து வெளிப்பட்டிருக்க வேண்டும். ஏன் அந்த சுபாவம் வெளிப்படல? பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று வேதம் சொல்கிறது. எந்த புதிதுமே வராம 4 சோத்திரம் மட்டும்தான் வந்திருக்கு. வேற எந்த காரியத்தில் அவனுடைய சுபாவங்கள் புதிதாக்கப்பட்டிருக்கிறது? நீ தரித்திருப்பது உண்மையானால் அது புதிதாக்கப்பட்டிருக்க வேண்டுமே. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் உன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டிருக்க வேண்டுமே. நீ கிறிஸ்துவுக்குள் மாறாம கிறிஸ்துவுக்குள்ள மரிக்க முடியாது. மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள், பிழைத்தாலும் கிறிஸ்துவுக்குள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் ரகசியம். இந்த அனுபவம் உன் வாழ்க்கையில் வரலன்னா நீ எழும்ப போறது முதலாம் உயிர்த்தெழுதலில் இல்லை, 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. எப்போது என்ன 1000 வருஷம் கழிஞ்சு எழும்ப போகிறான் அவ்வளவுதானே. ஆனால் அப்போ எழும்பினேன்னா நித்திய நியாய தீர்ப்புக்கு என்று எழுப்பப்படுகிறாய். அதான் முதல்ல சொன்ன, எப்போ எழுப்பப்பட போகிறோங்கிறது முக்கியம். எப்பாவது எழும்பலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ புது சிருஷ்டியின் அனுபவம் நமக்குள்ளால வரணும். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற சுபாவம், ஜென்ம சுபாவங்கள் அழிந்து போயிருக்க வேண்டும். நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால இருந்த பழைய மனுஷனுடைய சுபாவங்கள் அழிந்து போயிருக்க வேண்டும். இதைதான் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரையிலான வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, அங்கே எல்லாம் புதிதாகின, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பழையவைகள் என்றால் என்ன? பழைய மனுஷனுடைய சுபாவம். அந்த சுபாவம் என்ன? மோசம் போக்கும் இச்சைகளினாலே உன்னை கெடுக்கிற சுபாவம். நீ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால மோசம் போக்கும் வஞ்சிக்கிற இச்சைகளினாலே நீ கெடுக்கப்பட்டு கொண்டிருந்தாய். அந்த சுபாவத்திலிருந்து முதல்ல உனக்கு ஒரு மாறுதல் வேணும். நீ ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவுக்குள்ளாய் மாறி கிறிஸ்துவை தரித்து புது சிருஷ்டியாய் மாறின உடனே மனம் திரும்பதலுக்கு ஏற்ற கனியை கொடுக்கிறதனுடைய ஆரம்பம் எங்க இருந்து வருதுன்னா, முந்தின இச்சைகளுக்குரிய கெட்டு போகிற சுபாவம், உன்னை கெடுக்கிற அந்த இச்சை ஆகிய சுபாவங்கள் அழிந்து போக வேண்டும். இதைதான் பவுல் சொல்லுவார். கிறிஸ்துவனுடையவர்கள், நான் அதை இப்படி சொல்கிறேன், கிறிஸ்துவுக்குள்ளானவர்கள் தங்கள் மாமிசத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தங்களுடைய சுய விருப்பங்களையும் வெறுப்புகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். பழைய மனுஷனுடைய சுபாவம் என்ன? உன்னை கெடுக்கிற இச்சையின் சுபாவம், உன்னை அழித்து போடுகிற இச்சையின் சுபாவம். உங்களை எத்தனை பேர் சொல்ல முடியும் அதிலிருந்து நாம் விடுதலை பெற்றிருக்கிறேன்னு? அடுத்த வசனம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அதை என்ன பண்ணணும்? இதை தரிக்கும் போது அதை களைஞ்சு போட்டுறணும். நீங்க வீட்டுக்கு போன உடனே இந்த போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை என்ன பண்ணுவீங்க? களைஞ்சு போடுவீங்க. திரும்ப அதை வாஷ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்றோம். இதை களைஞ்சுக்கிட்டு இன்னொன்னு தரிக்கிறீங்க, நிர்வாணத்தை மூடுகிறதுக்கு. கிறிஸ்துவை தரித்திருக்கிறது உண்மையானால், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ ஆரம்பிச்சிருக்கிறது உண்மையானா, பழைய மனுஷனுடைய சுபாவங்களை என்ன பண்ணணும்? களைந்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி. அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம் பாருங்க. மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனாகிய கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப பழைய மனுஷனுடைய சுபாவத்தை களைஞ்சு போட்டுட்டீங்கன்னா, கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் போது கெட்டு போகிற இச்சைகளை அழித்து விட்டு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளும் போது மெய்யான நீதிங்கிற ஒன்று வரும். ஆமென். பொய்யான நீதி அல்ல, மெய்யான நீதி. இரண்டாவது பரிசுத்தம் என்கிற ஒன்று வரும். தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷங்கிறது யாரை குறிக்கிறதுன்னா, கலாத்தியர் 3:27 ஒரு தடவை தரிச்சமே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவரை நீ தரித்திருக்கிறது உண்மையானால் உன்னை கெடுக்கிற இச்சைகள் உனக்குள்ளால இருக்காது. உன் நீதி பொய்யான நீதியாயிராது. உன்னுடைய பரிசுத்தம் நிறைவுள்ளதாய் பூரணமுடையதாய் இருக்கும். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷன். உன் உள்ளத்துல என்ன ஆவி இருக்கும்? புதிய ஆவி. அதுவரைக்கும் கர்வத்தின் ஆவி இருக்கும், கீழ்ப்படியாமையின் ஆவி இருக்கும், இச்சையின் ஆவி இருக்கும், பொய்யின் ஆவி இருக்கும், பலவிதமான ஆவிகள் நம்முடைய இருதயத்தில் கிரியை செய்துட்டு இருந்திருக்கும்.
அந்த ஆவிகள் எல்லாம் அழிந்து போய் புதிதான ஆவியானவராகிய பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் செய்ய ஆரம்பிப்பார். இப்ப 25வது வசனத்துக்கு வாங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாயிருக்கிறபடியினால் பழைய மனுஷனுடைய சுபாவமாகிய பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவான். ஐயா, நீ கிறிஸ்துவை தரித்து கொண்டது உண்மையானால் உன்னை கெடுக்கிற இச்சையின் அனுபவங்களிலிருந்து விடுதலையாகி உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவனாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற கிறிஸ்துவை தரித்துக் கொள்வாய். தரித்துக் கொண்டது உண்மையானால் நீ கிறிஸ்துவுக்குள்ளானது உண்மை என்ன, கிறிஸ்துவுக்குள்ளால இருக்கிறது உண்மை என்ன, அவன் அவன் பொய்யை களைந்து. நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு பொய்யை உன்னால் விட முடியலைன்னா நீ யாரை தரிச்சிருக்கிறேங்கிறத யோசிச்சுக்க. பொய்க்கு ஒரு பிதா உண்டு, வேதம் சொல்கிறது. அவன் பொய்யும் பொய்க்கு பிதாவுமாகிய சாத்தானை குறிக்கிறது. நீ கிறிஸ்துவ தரிச்சிருக்கிறது உண்மைன்னா, அவருக்குள்ளால இருக்கிறது உண்மைன்னா பொய்யை களைந்திருப்பாய். நீ பேசுகிற அந்நிய பாச அர்த்தம் உள்ளதுன்னா பொய்யை களைந்திருப்பாய். அதனால தான் நான் இன்னும் அந்நிய பாசையை பேச மாட்டேனே. நீ ஆண்டவரை தேடுகிறது ஆவியோடும் உண்மையோடும் என்கிற கற்பனையின் படியே ஆனால் நீ பொய்யை களைந்திருப்பாய். அவனவன் பிறனுடனே என்ன பேசணும்? பொய்யை களைந்து அவனவன் என்ன பண்ணணும்? பிறனுடன் மெய்யை பேச வேண்டும். பொய்யை களையாம மெய்யை பேசக்கூடாது, களைஞ்சுக்கிட்டு. கிறிஸ்துவுக்குள் இருப்பது உண்மையானால் அது ஆட்டோமேட்டிக்காக களைஞ்சிடும். பழைய வஸ்திரத்தோடு புதிய வஸ்திரத்தை தரிக்க முடியாது. பழைய மனுஷனுடைய சுபாவத்தோடு புதிய கிறிஸ்துவை நான் தரித்து கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா. ரெண்டும் மேட்ச் ஆகவே ஆகாது. நான் கிறிஸ்துவை தரித்தேன் என்று சொல்லியும் என்னுடைய சுபாவங்கள் இன்னும் மாறவில்லை என்றால் சம்திங் ராங். இன்னைக்கு சபைகள் இந்த சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறபடியினால்தான் கிறிஸ்துவின் வருகை தாமதித்து கொண்டிருக்கிறது. இப்ப அதுக்கு கீழே வந்துடுவோம். 29 முதல் 32 வாமா. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி. இப்ப நான் சொல்றேன், கெட்ட வார்த்தைன்னா உண்மையில என்ன தெரியுமா? மற்றவர்களுடைய பக்தி விருத்தியை அழித்து போடுகிற, சீர்கெடுத்து போடுகிற எந்த வார்த்தையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாய் நீ வசனிக்கிறதான வசனிப்புகள், கட்டுக்கதைகள் எல்லாமே இங்க கெட்ட வார்த்தை தான். அதனாலதான் வேதம் சொல்கிறது, மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாய தீர்ப்பு நாள்ல 1 மணி நேரம் போனை எடுத்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத போட்டுக்கிட்டு இருக்கிறியா, அங்க கெட்ட வார்த்தை நிறைய வருதுன்னு அர்த்தம். வேதத்திற்கு புறம்பான உன்னுடைய பரிசுத்தத்தை கெடுக்கிற, உன்னுடைய விசுவாசத்தை கெடுக்கிற, மற்றவர்களை குறித்த கசப்பையும் வைராக்கியத்தையும் உனக்குள்ளாய் உருவாக்குகிற, தேவ பிரசன்னத்திலிருந்து உன்னை தூரமாக்குகிற, தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான நேரத்தை பால் கடிக்கிற எந்த வார்த்தைகளும் கெட்ட வார்த்தைகளே. அவைகள் நியாய தீர்ப்பின் நாளிலே நீ கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீ நினைக்கிறது போல ஒரு மனுஷனுடைய அவயத்தை பற்றி சொல்றது மட்டும் இல்லை கெட்ட வார்த்தை. அதை இந்த உலகம் கெட்ட வார்த்தையை அங்கீகரிச்சிருக்கே தவிர, கெட்ட வார்த்தை என்பது உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? மற்றவர்களுடைய பக்தியின் விருத்தியை தடை பண்ணுகிற, என்னால் பேசப்படுகிற எந்த வார்த்தையும் கெட்ட வார்த்தையே, அது நியாய தீர்ப்புக்கு உள்ளானதே. பக்தி என்பது விசுவாசம், நம்பிக்கை. இதை விருத்தி அடையாதபடி தடை பண்ணுகிற எந்த வார்த்தையும் கெட்ட வார்த்தை. அந்த கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்களுடைய வாயிலிருந்து என்ன பண்ணிடக்கூடாது? புறப்படக்கூடாது. நீ பேசக்கூடாது. பேசாமல் மௌனமாக இருக்க கடவார்கள். பைபிள் சொல்லுதா இல்லையா? பேசக்கூடாது, மௌனமாக இருக்க கடை. அப்படி பேசணும்னு நினைச்சேன்னா மற்றவர்களுடைய பக்தியை விருத்தி அடைகிற செய்கிற நல்ல வார்த்தைகளை பேச கற்றுக்கொள். அடுத்த வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்க. ஏன்னா அவர் எப்ப துக்கப்படுகிறாராம்? கெட்ட வார்த்தைகளை பேசும்போது துக்கப்படுகிறார். அதுக்கு கீழே அந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் இருக்கு. வாசிமா, சகல விதமான கெட்ட வார்த்தைங்கிறது என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு அடையாளம் காட்டிக்கிறேன். இந்த கெட்ட வார்த்தை நிறைய பேசுறவங்களுக்குள்ளாலே இந்த சுபாவம் தான் இருக்கும். நல்லா இருப்பாங்க, ஜென்யூனா இருப்பாங்க. யாரோ வந்து ஒன்றை போட்டுக்கிட்டு போயிடுவாங்க. அது அப்படி வளர்ந்து விருட்சமாக மாறி பூத்து காய்த்து கனி கொடுத்து அது வரைக்கும் சுத்தமாக இருந்த இருதயத்திற்குள்ளாய் கசப்பும் கோபம்
கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் நீங்க கடவது. இதெல்லாம் யாருக்க சுபாவம்? கிறிஸ்துவை தரித்து கொள்ளாதவனுடைய சுபாவம், கிறிஸ்துவுக்கு உள்ளா இல்லாதவனுடைய சுபாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன செய்யணுமா? அடுத்த வசனத்தை வாசிமா. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயிரு. மற்றவங்களுக்கு மேல மன எரிச்சலா இருக்கக்கூடாது. அது பழைய மனுஷனுக்கு சுபாவம். ஆபேலுக்கு மேல காயின் எரிஞ்சான், அது அவனுக்கு சுபாவம். நம்ம சுபாவம் அப்படி இருக்கக்கூடாது. மன உருக்கமும் தயவாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க? மன்னியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 3 வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரையிலான வசனங்களை வாசித்து முடிச்சிருவோம். இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும், இங்கே அங்கே எழுதுனதா, ஆனால் கொஞ்சம் வித்தியாசம். அடுத்த செக்ஷனாக இங்கே கோபம் மூர்க்கம் பொறாமை, இது அங்கே எழுதலை. பொறாமை முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஏதேன் தோட்டத்துக்குள்ளால இருந்து. யாருக்குள்ளால வந்துச்சு? சாத்தானுக்குள்ளால வந்துச்சு. ஏன் நாய் மேல போவேன்னு சொன்னவனே கீழே பிடிச்சு தள்ளிக்கிட்டு எனக்கு நியாய தீர்ப்புக்கு தந்துட்டாரு. சமூகத்தை விட்டு நீங்க இவ்வளவு பண்ணிக்கிட்டு இன்னமும் இருக்கிறீங்களேன்னு சொல்லிக்கிட்டு, ஓ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்ன தள்ளுன இடத்தை நீ பிடிச்சிட்டே இல்ல, உன்னை விட மாட்டேங்கிற பொறாமையில தான் வந்து துருபதேசத்தை கொடுத்தான். நல்லா இருக்கிற ஒன்ன நாசமா போய் செய்யறதுக்கு தான் சில தாத்தாம் வேஷம் போட்டுக்கிட்டு வரும், வந்து சொல்லும், நீ இன்னமும் அங்கேயா போற, உனக்கெல்லாம் வேற வேலை இல்லை. அப்பதான் நம்மவே யோசிப்போம், பொறாமை. ஏதேன் தோட்டத்தில் சாத்தானுக்குள்ளால இருந்து ஆரம்பிச்சு பொறாமை. ஆமென் சொல்லுங்களேன். பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத, இதை தான் கெட்ட வார்த்தையை நாங்க சொன்னேன். பக்தி விருத்திக்கு ஏதுவல்லாத வார்த்தைகள், பிறக்கலாகாத தூஷணங்களும் விட்டு விடுங்கள் ஒருவருக்கொருவர். இதெல்லாம் யாருக்கு சுபாவம்னு அடுத்து வெளியிட்டு காமிக்குது பாருங்க. பழைய மனுஷனை அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு போய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. கலாத்தியர் 3:27 தரித்து விட்டோம், தரித்து கொண்டிருக்கிறீர்களே. இவன் தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவன், இவள் தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவள். அதை ஷார்ட்டா சொல்லிட்டேன்னா, பழைய மனுஷனை அவனுடைய சுபாவங்களையும் எந்த மனிதன் களைந்து போட்டு கிறிஸ்துவை தரித்து கொண்டு அவருடைய சாயலுக்கொப்பான சாயலாய் மாறி இந்த பூமியிலே தன்னுடைய ஓட்டத்தை ஓடி முடித்து பூமியின் புழுதியிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அடக்கம் பண்ணப்படுகிறானோ, அவன் தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவன், அவள் தான் கிறிஸ்துவுக்குள் மரித்தவள். அவர்களை எழுப்புவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அவர்கள் ஒரு நாளிலே முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாய் எழும்புவார்கள். இதுக்காக தான் இயேசு மனிதனாக வந்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, தேவனுடைய சித்தம் என்ன? கடைசி நாளில் உங்களை எழுப்புவது. சகோதரனே உன்னை எழுப்புவது, சகோதரி உன்னை எழுப்புவது, நித்திய ஜீவனிலே பங்கை கொடுக்கும்படி உன்னை எழுப்புவது தேவனுடைய சித்தம். ஆனா அந்த நித்திய ஜீவனில் நீ பங்கு பெறணும்னா, அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவனாய் நீ மாறணும் அண்ணா, கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும். வேதம் சொல்கிறது, முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். கிறிஸ்துவுக்குள்ளால வாழாம கிறிஸ்துவுக்குள்ளால மரிக்க முடியாது. கிறிஸ்துவுக்குள்ளால வாழாம கடைசி நிமிடத்தில் ஆண்டவரே மன்னியும்னு சொன்னா கர்த்தர் மன்னிக்க மாட்டாரு. நீ ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவை தரித்து கொண்டது முதற்கொண்டு இந்த உலகத்தின் ஓட்டம் முடியும் வரையிலும் கிறிஸ்துவுக்குள் நீ வாழணும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுத்து புதிதாக்கப்பட்டதான புது சிருஷ்டியாய் மாறி கிறிஸ்துவினுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தி பழைய மனுஷனுடைய சுபாவங்களை களைந்து போட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டு பொய்யை களைந்து மெய்யை பேசி
கசப்பு, வைராக்கியம், கோபம், எரிச்சல், பொறாமை இவைகளை எல்லாம் ஒழித்து போட்டு கிறிஸ்துவினுடைய சுபாவங்களை வெளிப்படுத்தி மிகுந்த மனத்தாழ்மையோடு கிறிஸ்துவுக்குள் வாழ்வாயானால் நீ மரித்தாலும் முதலாம் எடுத்து உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவளாய் கர்த்தர் உன்னை உயிரோடு கூட எழுப்புவா. அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்தார். இது ஒரு ஆழமான சத்தியம். இந்த வார்த்தையை உங்க இருதயத்தில் பதிச்சுக்குங்க. இந்த வார்த்தையை கற்றுக்கொள்ளுங்க. இந்த வார்த்தையின்படி வாழுங்க. கிறிஸ்துவுக்குள் நீ மரித்தாலும் உயிரோடு கூட எழுப்பப்படுவாய். எதுக்காக தெரியுமா? பூமியின் புழுதியிலிருந்து நித்திய ஜீவனை பெறும்படி. முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவளாய் மாற வேண்டுமேயானால் எழுப்புவது தேவனுடைய சித்தம். அதுக்காக தான் ஜீவனை கொடுத்தாரு. ஆனால் நீ எழும்பணுமன்னா கிறிஸ்துவுக்குள் வாழ கற்றுக்கொள். கிறிஸ்துவுக்குள் மரிக்க கற்றுக்கொள். கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்தாயானால் கிறிஸ்துவின் வருகை மட்டும் இந்த உலகத்தில் நீ உயிரோடு இருந்தேன்னா நொடிப்பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவாய். கிறிஸ்துவுக்குள் மரித்தேன்னா பிரதான தூதனுடைய கால சப்தம் தொனிக்கையில் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவளாய் எழும்பி அங்கே அவருடனே கூட இருப்பாய். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, உமக்குள்ளாய் வாழ எனக்கு கிருபை தாரும். உம்மை தரித்து கொண்டு உம்முடைய சுபாவங்களை வெளிப்படுத்தி வாழ எனக்கு கிருபை தாரும்னு ஜெபம் பண்ணுங்க.